கேசிங்க தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறத முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3/10/2025க்கான கசிங்க தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்காமல் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து புக்கிங் எடுத்துகிட்டு இருக்காப்புல. புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. நீங்கள் புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் லாஸ்ட் 10 நிமிஷம் கூட வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு எபிபிசி 3 டிஜிட்டல் 4 டிஜிட்டல் இதில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நம்பர் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு தான் நம்ம வந்து ஆள் போட்டுருக்கலாம். கடைசியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4 8 9 3 எல்லாம் கொடுத்துருந்தோம். ஓகேவா? 2 நாளாகவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுத்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிருந்துச்சு. இல்லைனா ஒரு சூப்பராக வினிங்ஸ் எடுத்துருந்துருக்கலாம். ஓகே வாங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 டேஸ் ரிசல்ட்டை வச்சு நம்ம ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் அண்ட் ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் 2 நம்பர் தான் அதிகமாக நீங்கள் வந்து கொண்டு வரல. பார்த்திங்கன்னா 907 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பரில் எடுக்கல. நம்ம ஏ போர்டு நம்பர் 3 நம்பர் எடுக்கிறோம். ஓகேவா? 907 வச்சு நம்ம ஏ போர்டு நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்த்தலாம். பார்த்திங்கன்னா 907 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம ரூட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா? நம்ம பார்த்திங்கன்னா இந்த மெத்தட்ஸ் மாதம் ஸ்டார்டிங்னால் நம்ம ரூட் மெத்தட் போட்டு எடுக்கிறோம். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 698. இதில் வந்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் நம்ம கிடைச்ச நம்பர் பார்த்திங்கன்னா 1 அல்லது 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம வந்து 907 வச்சு அடிக்கல, நமக்கு 1 அல்லது 2ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 167 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா 167 ரூட் ஆப்ஷன் 698 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 0 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம வந்து 167 வச்சு அடிக்கலாம், நமக்கு 0 அல்லது 1ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 175. இந்த 175 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா 175 ரூட் ஆப்ஷன் 698 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 6 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்திங்கன்னா 175 வச்சு அடிக்கலாம், நமக்கு 6 அப்படின்னா 8ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் 6ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 622. இந்த 622 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்திங்கன்னா 622 ரூட் ஆப்ஷன் 698 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கிற நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 6 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஏ போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம வந்து 622 வச்சு அடிக்கல, நமக்கு 6 அல்லது 9ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 922. இந்த 922 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தல. ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம 922 ரூட் ஆப்ஷன் 698 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 0 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம 922 வச்சு அடிக்கல, நமக்கு 0 அல்லது 6ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. ஏ போர்டுக்கு நாளைக்கு 0 அல்லது 6ஆம் நம்பரில் நமக்கு வந்து 0 கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏ போர்டுக்கு 6 9 0 இந்த மாதிரி தான் கணிப்பில் வருது. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 டேஸ் ரிசல்ட் எடுத்திருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே ஏ போர்டு மட்டும்தான் பாஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் நாளைக்கு ஏ போர்டுக்கு 6 0 வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தபடி நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். இந்த 907 வச்சு நம்ம அடுத்த நாள் கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுத்துன்னு பார்த்தல. ஓகேவா? பார்த்திங்கன்னா 907 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 628. 628 இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்திங்கன்னா 6 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம 907 வச்சு அடிக்கல, நமக்கு 6 அல்லது 1ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 6ஆம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 167. 167 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 167 ரூட் ஆப்ஷன் 628 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம வந்து 167 வச்சு அடிக்கல, நமக்கு 1 அல்லது 3ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 175. இந்த 175 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்திங்கன்னா 175 ரூட் ஆப்ஷன் 628 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 9 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா?
பார்த்தீங்கன்னா 175 செடிகளில் நமக்கு 9 அல்லது 6 நம்பர் கிடச்சிருக்கு. 6 நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 622. இந்த 622 வச்சு நம்ம அடுத்த நாள் அவருடைய ஆள்புடைய நான் பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 622 ரூட் ஆப்ஷன் 628 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 02 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆள்புடுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 622 வச்ச டீலில் நமக்கு 02ன்னு கிடச்சிருக்கு. ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 922. இந்த 922 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆள்புடைய என்னன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 922 ரூட் ஆப்ஷன் 628 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அல்லது 2. ஓகேவா, 5-2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆள்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 5-2 வரதுக்கு சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. அதே நம்ம 922 வச்சடிகள் நமக்கு 5-2 கிடச்சிருக்கு. நம்ம பார்த்தோன்னா தொடர்ந்து 3 நாள் வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்தது பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கும் பார்த்தீங்கன்னா பி போர்டு சி போர்டுக்கு தான் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அல்லது 6 நம்பர் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 0 வந்து நான் மார்க் பண்ணி தரேன். பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு 2 அல்லது 6 நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா 4-8 வந்து பி போர்டில் ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி வருது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, 4-8லேருந்து ஒரு நம்பர், 2-6லேருந்து 2-5 சரி 2-5 பிஎன்சி போர்டில் 2-5 நம்ம வந்து எடுத்துருந்தோம். அடுத்து நம்ம 4-8 ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி இருக்கிறனால தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓஎம்எல் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏபி அண்ட் ஏசிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 02, 05, 62, 65 இந்த 4 நம்பர்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் கணிப்பில் ஒத்து வர மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு வந்து 4-8 வந்து உங்கள் கணிப்பில் வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எக்ஸ்ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சார்ட்டில் எடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 24, 42, 54, 45, 28, 82, 58, 85 வந்து எடுத்திருக்கேன். இந்த நம்பர்ஸ்லேருந்து உங்கள் கணிப்பில் ஒத்து வர மாதிரி இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி கணக்கில் வழினா விட்டுருங்க. நம்ம வந்து அதை வந்து எடுத்திருந்தோம் ஏ போர்டு ஏபி அண்ட் ஏசிக்கு. அந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகேமேல லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1ஆந்தேதிக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துலாம். வந்து 2ஆந்தேதி லீவு, அதனால் 922 வந்து நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரஞ்சித் குமார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பரில் சி போர்டு மட்டும் தான் மிஸ் பண்ணிட்டாப்புல. 4 டிஜிட்டில் 49, 20ன்னு கொடுத்துருக்காப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா சி போர்டு மட்டும் ஒரு 9 வச்சுருந்தாப்புனா, சாரி 2 வச்சுருந்தாப்புனா அவர் ஃபுல் வினிங்கே எடுத்துருக்கலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பாப்புல 922 ஒரு அருமையான வின் பண்ணியிருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் 129ன்னு கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஒரு 1க்கு 2 வச்சுருந்தாப்புனா ஒரு ஃபுல் வினிங் எடுத்துருக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிசி 21 தான் கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஒரு 22 கொடுத்துருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 9 நம்பர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட் கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான வினிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4-2 கொடுத்துருக்காப்புல. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வினிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து நம்ம இவர் பார்த்தீங்கன்னா ஏபிசிஏசி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 92, சிங்கிள் செட்டில் 92 கொடுத்துருக்காப்புல. 29 கொடுத்துருக்காப்புல. வச்சுருந்தா அன்றைக்கி வந்து ரெண்டு வினிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுத்துருக்கலாம். ஏசிக்கு ஏபிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வினிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா 2-2க்கு ஒரு வந்து 2-7 கொடுத்துட்டாப்புல. இல்லைன்னா கூட ஒரு பிசி வினிங்ஸும் வச்சு எடுத்துருக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வின்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு. பார்த்தீங்கன்னா தேவம் இவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 9 அல்லது 1ஆம் நம்பர் கொடுத்துருக்குல. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்குல. இன்றைக்கி ஒரே ஒருத்தர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 92, 29 இவர் தான் பார்த்தீங்கன்னா சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஒருத்தர் ஏ போர்டுக்கு 9 கொடுத்துருக்காப்புல. ஓகே மேலே நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேலே மீண்டும் நான் சிறப்பான கசிங்களை சந்திப்போம். ஓகேவா.